எங்கே போனாங்க இந்த பிளாக் கேட்? அப்போ இது எல்லாத்தையும் ஒரு மர்மம் இருக்குது இல்லை? அப்போவே எம்பாம் பண்ணியாச்சு, கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது வந்து 100க்கு 100 உண்மை. ஜெயலலிதா அவர்களுக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்க அம்மாவும் எங்கள் அம்மாவும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. சின்ன பிறந்து 1961லேருந்து எனக்கு அவங்களோட தொடர்பு இருக்குது. அப்போ வந்து நான் வந்து கோயம்புத்தூரில் இருந்தேன், லீவுக்கு இங்கே வருவோம். அப்போ வந்து பிஏபி ப்ரொடக்ஷன்ஸுன்ட்டு ஒரு தெலுங்கு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் இருந்துச்சு கிருஷ்ணாராவ் ஸ்ட்ரீட்டில். அங்கே வந்து ஒரு டென்னிஸ் கோர்ட் இருக்கும். எங்கள் அம்மா சந்தியா ஆண்டி, அவங்க சந்தியா ஆண்டி, அவங்க சிஸ்டர், அவங்க எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸு. எங்களுக்கு வந்து சாவித்ரி அம்மாவும் ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டு, நடிகை சாவித்ரி. அப்போ அந்த வீடு வந்து நடிகை சாவித்ரியோட அடாப்டட் மதரோடது அந்த வீடு. அங்கே வந்து பிஏபி ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃபீஸ் இருந்துச்சு. ஸோ அப்படி தான் எனக்கு அவங்களுக்கு தொடர்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு. அப்போல்லாம் அவங்க வந்து ஜெயலலிதா வந்து ஃபிலிம் எல்லாம் எனக்கு ஒன்றும் அதெல்லாம் கிடையாது. அவங்க மதர் ஃபிலிம்ஸில் இருந்தாங்க. எங்கள் மதர் வந்து தெலுங்கு இதில் வந்துட்டு அப்போது அந்த காலத்தில் வந்து லேடிஸ், ஆல் லேடிஸ் ப்ரொடியூசர்ஸ்ன்ட்டு அதில் வந்து எங்கள் அம்மாவும் ஒரு ப்ரொடியூசர். எங்கள் அம்மா பேர் சரோஜினி. ஓகே, எங்கள் அண்ணனும் ஒரு தெலுங்கு படத்தில், அந்த காலத்தில் ஒரு ஃபேமஸ் தெலுங்கு படத்தில் நடித்தார். அப்படி தான் எங்களுக்கு இந்த தொடர்பே. ஜெயலலிதா மறுபடியும் எங்கள் அண்ணன் மூலிமா எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி கீதா நீ எங்கள் கட்சிக்கு வந்துடு, நான் வந்து நீ என் கட்சிக்கு உயிர் மூச்சு 2வது தடவை கொடுக்க போகிறேன். நீ 1991 ஒரு தடவை கொடுத்தா 92 நீ எங்கள் கட்சிக்கு நீ வந்து பொதுக்குழுவில் வந்து சேருன்னு சொல்லி என்னை பொதுக்குழுலாம் சேர்த்திக்கிட்டாங்க. அதுதான் நான் ஜெயலலிதாவை அதுக்கப்புறம் அரசியல் வாழ்க்கைக்கு வந்தப்புறம் அப்போ தான் சந்திக்கிறேன் நேரில். அது மட்டும் 2 தடவை ஃபோன் தான். ஓகே, அண்டு இது ஏன்னா இந்த கூட்டம் விடாது யாரையும். அவங்களுக்கு என்ன லாபம் இருந்தால் மட்டும் அந்த அம்மாவை ஃபோன் பண்ணி பேச வைப்பாங்க. அதுக்காக அவங்க லாபம் முடிஞ்சோடனே மறுபடியும் கூண்டு கிளியாக உள்ளார் போட்டு பூட்டிடுவாங்களாட்டு இருக்குது. புரியுதுங்களா? அப்போ 95ல் 92ல் பொதுக்குழுவில் 25th டிசம்பர் பொதுக்குழு நடந்தது விஜயா அந்த ஹாலில், கல்யாண மண்டபத்தில். அங்கே எங்கள் கட்சியில் வச்சு மேடையில் வச்சு எங்களை சேர்த்திக்கிட்டாங்க. அப்போது என்கிட்ட சொன்னாங்க, நீ என் கட்சிக்கு உயிர் மூச்சு கொடுத்துருக்க கீதான்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? அதுதான் நான் வந்து ஜெயலலிதாவை சந்தித்தது. கடைசியாக சந்தித்தது வந்து ஜெயிலில் வச்சு 96ல் டிசம்பர் 11th மண்டேன்னு நினைக்கிறேன். 9th அரெஸ்ட் ஆனாங்க நான் நினைக்கிறேன். ஒரு சாட்டர்டே, சண்டே, மண்டே அன்றைக்கி நானும் தீபக் தான் ஃபஸ்ட்டு விருந்தாளிகள், மனுதாரர்கள் ஃபார் ஜேஜே. இந்த கூட்டம் வந்துருந்தேன் 88லேருந்து. 87ல் நான் சந்தித்தேன். சாரி, ஐ மெட்டர் ஆஃப்டர் எம்ஜிஆர் இறந்தப்புறம் அன்றைக்கி தள்ளி விட்டப்புறம் நாங்கள்லாம் கடைசியாக அந்த அம்மாவை சந்தித்தது அதுதான். ஈவினிங் போய் போயஸ் கார்டில் நானும் போயிருந்தேன். ஐ செட் we are all there to support youன்ட்டு. that I forgot. 87 அந்த வீட்டில் போயிட்டு எம்ஜிஆர் இறந்த நாள் அந்த ஈவினிங் அந்த ராஜாஜி ஹாலில் நடந்தப்புறம் அவங்க ரொம்ப அப்செட் ஆகி தள்ளி விட்டுட்டு, அப்போ போய் ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ் சந்திச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் 1991 அப்புறமேல் 92 பொதுக்குழு, 96 வந்து ஜெயிலில். காதில் மட்டும் நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த கூட்டம் உன்னை வந்து கொன்னுடும், வந்து உன்னை நீ ஜெயிலில் இருக்கிறதே அவங்க கொள்ளடிச்சதுக்கு தான், பி கேர்ஃபுல்னு சொன்னேன். காதில் சொன்னேன், ஏன்னா நிறைய பேர் இருக்கும்போது நல்லா இருக்காதுன்னு சொல்லி காதில் போய் சொன்னேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான் அவங்களோட நான் பேசினது. அதுக்கப்புறம் அவங்களோட பேசுகிறது வந்து 1990ல் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போ வந்து நான் ஜெனரல் செக்ரட்டரி ஜனதா தள், எக்ஸ் ஜெனரல் செக்ரட்டரி இப்போது ஜனதா தள். அப்போ எங்கள் கவர்மெண்ட் தான் ஆட்சியில் இருந்துச்சு. இப்போ சந்திரசேகர் அவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஆகி வந்தார் நவம்பர் 1990ல். அப்போ வந்து நாங்கள் தான் அவரை வந்து இங்கே கார்டனுக்கு வருவதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு, பட் நான் அந்த கூட்டத்துக்கெல்லாம் வரல. பிகாஸ் நான் ஜென்ரலாக இந்த மாதிரி கூட்டம்லாம் இருந்தால் நான் போக மாட்டேன். ஐ லைக் டு பி அட் த பேக். ஐ டோன்ட் லைக் டு டேக் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ஷோ ஆஃப் பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்காது. ஸோ ஐ ஆல்வேஸ் கீப் அட் த பேக். அப்போ வந்துட்டு சந்திரசேகர் அவர் வந்து அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, January 18th வந்து கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு. பட் ஏதோ ஒரு சில காரணங்களால் அது வந்து அன்றைக்கி அந்த January 18th டிஸ்மிஸ் பண்ணல. அப்போ அந்த அம்மா எனக்கு மறுபடியும் கோயம்புத்தூருக்கு எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டு, நான் வந்து அரசியலில் விட்டு போக போகிறேன், இந்த மாதிரி இவங்க வந்துட்டு எனக்கு டிஸ்மிஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு செய்யலைன்னு சொல்லி. 91 January 18th எனக்கு அந்த டேட் நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் அதே நைட் எனக்கு வந்து அப்போ அவங்க சொன்னாங்க, யார்கிட்டையும் எனக்கு சொல்லாதேன்னா. நான் இன்றைக்கி அவங்க இல்லை, ஐயா இன்றைக்கி நான் பேசலாம், நான் இதனால் மட்டும் யார்கிட்டையும் இதெல்லாம் சொல்லலை. அதுக்கப்புறம் அதே நைட் எனக்கு செங்கோட்டையன் ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அம்மா ரொம்ப ரொம்ப அப்செட்டாக இருக்கிறாங்க, சோகமாக இருக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், செங்கோட்டையன் நான் முதலே சொன்னேன் உங்களுக்கு,
இந்த மாதிரி இப்போ வந்து மாற்றங்கள் வருது. ஏன்னா வந்துட்டு சந்திரசேகர் அவர் ஃபீல் பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்துட்டு டிஎம்கே கவர்மெண்ட் நல்லா கலைஞர் அவர் நல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாருன்ட்டு. அதெல்லாம் அவங்க வந்து இப்போ டிஸ்மிஸ் பண்ணுறதுல யோசிக்கிறாங்க. பட் இப்படி இந்த ரிப்போர்ட்ஸ் இப்படி இருக்குது, என் கையில் தான் இருக்குது அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம். அது அப்போ வந்துட்டு நாங்கள் வந்து அலையன்ஸ் கவர்மெண்ட்டு டிஎம்கேவோட. அப்போ வந்து நான் கலைஞரை சந்திக்க போனேன். இந்த மாதிரி உங்கள் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆகுதுன்னு சொல்ல போகும்போது அவர் வந்துட்டு கேபினெட் மீட்டிங்கில் இருந்தப்போ இந்த நம்ம பேர் பொன்முடியும் சண்முகநாதன் தான் என்னை விடலை. அந்த ஃபேக்ட் வந்து கலைஞர் அவருக்கு தெரியும். 92 என்னோட ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது நான் இது சொன்னேன். அவர் ரொம்ப அப்செட் ஆனார். நான் சொன்னேன், சார் நான் யார் வீட்லேயும் வந்து நிற்க மாட்டேன், எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை, நானும் ஒரு பாரம்பரியமாக ஃபேமிலியிலேருந்து வரேன் சொல்லிட்டு, இல்லைம்மா நீங்கள் எப்போனா வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி என்னோட ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார் அன்றைக்கி. அதுக்கப்புறம் செங்கோட்டையனும் ஃப்ரைடே துரைசாமி அம்மா எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சு இதை பர்சியூ பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நடந்தால் உங்களுக்கு 31 ஜனவரி நடக்கணும், இல்லாட்டி 1 and 2 February, அதுக்கப்புறம்னா அசம்பிளி ஆரம்பிச்சுன்னா நோ டிஸ்மிஸ்ஸல்னு சொல்லி. அதே மாதிரி 31 ஜனவரி டிஸ்மிஸ்ஸல் ஆச்சு. அன்றைக்கி மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணி தேங்க்யூ பண்ணாங்க. ப்ளஸ் செங்கோட்டையன் ஃபோன் பண்ணி தேங்க்யூ சொன்னார். இது 1991 எலெக்ஷனுக்கு வந்து எனக்கு ஜெயலலிதா ஒரு தூது அனுப்பிச்சாங்க, நீங்கள் வந்து எம்எல்ஏ சீட்டுக்கு நான் சீட் கொடுக்குறேன், நீங்கள் ரெட்டை இலையில் நிற்கணும். அப்போ வந்து நான் சொன்னேன், இல்லை எனக்கு வந்து என் கட்சியில் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் பதவிக்காகலாம் கட்சியை விட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு விட்டுட்டேன். 92 வந்துட்டு சுவாமி வந்து இயக்கத்தை நடத்தினார், இந்த நல்லாட்சி இயக்கம்ன்ட்டு. அதில் இந்த இயக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த சசிகலா கோஷ்டி எங்கள் கட்சிக்காரங்களை எல்லாத்தையும் அடித்தாங்க. எனக்கு மட்டும் வந்து தூது அனுப்பிச்சாங்க, ஜெயலலிதா அம்மா நீங்கள் வந்து எங்கள் பிரதர் மூலியமாக இந்த மாதிரி உங்கள் சிஸ்டர் வந்துட்டு இதில் இறங்கக்கூடாதுன்ட்டு. அப்போ நான் எங்கள் பிரதர்கிட்ட சொன்னேன், அதெல்லாம் நடக்கவே நடக்காது, நாங்கள் எங்கள் கட்சியில் நாங்கள் செய்கிறோம், அந்த அம்மா வேணும்னா வந்துட்டு சுவாமியை பார்த்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஆகையால் என்னை அடிக்கலை, எங்கள் வீட்டையும் அட்டாக் பண்ணல. இது நான் இந்த உண்மையை நான் சொல்லியே தீரணும், புரியுதுங்களா? பட் எங்கள் கட்சியில் நிறைய அட்வொகேட்ஸ் எல்லாத்தையும் அடித்தாங்க. உங்களுக்கும் ப்ரெஸ்ஸில் இருக்கும், நக்கீரனில் நிறைய இருக்கும் அதை பற்றியெல்லாம். ஜெயலலிதா பேசிக்லி இஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன். அவங்களுக்கு பெரிய இந்த நகைகெல்லாம் ஆசை கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஜெயலலிதா அன்றைக்கி அந்த ஃபோட்டோ போட்டது சுதாகர் இதெல்லாம் இவங்களா செஞ்சது. பாவம் அந்த அம்மா எந்த சூழ்நிலையில் அப்படிலாம் பண்ண வச்சாங்களோ தெரியாது. பட் ஜெயலலிதா எனக்கு தெரிஞ்ச ஜெயலலிதா அப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டாங்க. டு டெல் யூ, ஒவ்வொரு நாள் வந்துட்டு போவீங்க, பார்ப்பீங்க, விளையாடுறது. அது அப்போ சின்னப்போ தானுங்க சார், அது ஒன்றும் பெருசாக யாரும் வந்து சின்னப்போ யாரும் நம்ம அந்த ஹெல்த்தை பற்றி அவ்வளோ கான்ஷியஸாக யாரும் இருக்க மாட்டோம். பட் வந்துட்டு ஷீஸ் அ வெரி நீட் பர்சன். நான் அந்த கேஸ் போட்ட மெயின் ரீசனே அந்த சாவில் ஏதோ மர்மம் இருக்குது. ஏன்னா அந்த பாடி அதெல்லாம் பார்த்தோன்னா அவங்க வந்து அந்த 5th அன்னைக்கு செத்த மாதிரி எனக்கு தெரியல. இது வந்து எப்போ அந்த 22nd 23rd அந்த டேஸ்லேயே செத்து போயிட்டாங்க. அப்போவே எம்பாம் பண்ணியாச்சு. செப்டம்பர் 22 நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்த்தேண்ணா. யார் பார்த்தா சார்? வந்ததா அவங்க சொல்கிறாங்க சார். சரி வந்தது வச்சது எல்லாம். அப்போ ஏன் வந்துட்டு டெஃபினட்டாக ஒரு சிசிடிவி கேமரா வந்து ஒரு சிஎம் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். எவ்வளோதான் ஒரு செக்யூரிட்டி ரீசன்ஸு. எங்கே போனாங்க இந்த பிளாக் கேட்ஸ்? இப்போ நாங்கள் கேட்குற கோர்ட்டில் கேள்வியே பிளாக் கேட்ஸ் இருப்பாங்க, அவங்க ஜெட் கேட்டகரி பர்சனாலிட்டி. அப்போ வந்து அந்த ஒரு ஜெட் பிளாக் கேட்டுக்கும் சொல்ல தெரியாதா? எங்கே போனாங்க இந்த பிளாக் கேட்ஸ் எல்லாம்? அப்போ இந்த மன்னார்குடி கோஷ்டி தான் அவங்க பவுன்சர்ஸ் தான் அங்கே இருந்தாங்களா? அப்போ இந்த ஜெட் கேட்டகரிக்கு போலீஸ் எங்கே போனாங்க? ரெண்டாவது, ஒரு ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா இதுலேயும் ஒரு இது கேமராஸ் வச்சுருக்காங்க. அப்போ எங்கே ஒரு கேமரா கூட அம்மா வந்து எடுத்துகிட்டு போனது காட்டலையே, சொல்லுங்கள். அப்போ இது எல்லாத்துலேயும் ஒரு மர்மம் இருக்குது இல்லை? அதே மாதிரி ஒன்றும் இல்லை. நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். சிஎன் அண்ணாதுரை அவர் லேட் சீஃப் மினிஸ்டர். எவ்ரி 1 hour ஒரு ஈவன் எவ்ரி டே புல்லட்டின் வந்துட்டுருக்கோம், மார்னிங் ஈவினிங். அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களுக்கும் புல்லட்டின்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த ஜெயலலிதா அம்மையாருக்கு மட்டும் புல்லட்டின்ஸ் நினச்சா போட்டாங்க, போடலை. அதுக்கப்புறம் கலைஞர் அவர் கேட்ட உடனே ஒரு 2 நாள் போட்டாங்க. அதுக்கப்புறம் டிராஃபிக் ராமசாமி கோர்ட்டில் போட்டப்பறம் ஒரு 2 நாள் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 நாளுக்கு அப்புறம் அந்த புஷ்ஷுன்னு ஒன்றும் இல்லை, ஒரு புல்லட்டின் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் சடனாக ஒரு கார்டியாக் அரெஸ்ட்டு நல்லா இருந்தாங்களா? படித்த முட்டாளுக்கு நினச்சிருக்கிறாங்க. கார்டியாக் அரெஸ்ட் இஸ் டோட்லி ஓவர். ஹார்ட் அட்டாக் யூ கேன் ரிவைவ்.
அப்போ கார்டியாக் அரெஸ்ட் என்னன்னா அது எதுக்கு ஒரு ட்ராமா போட்டு அதுக்கப்புறம் கார்டியாக் அரெஸ்ட்டில் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணோம். ஸோ இதே ஒரு தப்பு. அவங்க வந்து அந்த ஃபாத்திமா பாபு ஒரு பேட்டி கொடுக்குது, அந்த சிஆர் சரஸ்வதியோ சிகே சரஸ்வதி அது ஒரு பேட்டியை கொடுக்குது. ஏன்னா எல்லாம் தமிழ் நாடு ஒட்டுமொத்த தமிழ் நாடும் முட்டாள்னு நினச்சிட்ருக்குறாங்களா? தமிழன் முட்டாள் கிடையாது. தமிழன் பொறுத்துட்டு பார்ப்பான், ரொம்ப பொறுமையான தமிழன் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அப்போல ரெட்டிக்கு இதில் ஹேண்ட் இருக்குது. பட் திஸ் இஸ் அபெட்மெண்ட் ஆஃப் மர்டர், அவ்வளோதான். எல்லோரும் சேர்ந்து ஒரு முழு பூசணிக்காவே சரி பாருங்கள். ஜெயலலிதா அம்மையார் வந்துட்டு அதெல்லாம் விடுங்க, அவங்க ஒரு ப்ரோட்டோகால் சிஎம். ஒரு சிஎம்மோட ரிப்போர்ட்ஸ் கொடுக்கறதுக்கு என்ன இவங்களுக்கு கஷ்டம்? ஒரு சிஎம்ஏ கொலை பண்ணுறதுக்கு இவங்க இவ்வளோ இது துணிஞ்சாங்கன்னா அப்போ நம்ம பாமர மக்கள் எல்லாம் என்ன நடக்கும் இந்த தமிழ்நாட்டில்? நீங்கள் 91 96 பார்த்தீங்க, இந்த கூட்டம் தான் ஆட்டம் போடுச்சு. ஜெயலலிதா அம்மையார் முன்னால் வச்சுக்கிட்டு பாவம் அந்த அம்மா தேவையில்லாமல் இவங்க செஞ்சதுக்கெல்லாம் அவதூறு அனுபவிச்சாங்க. ஆனால் யார் இந்த பவர் அண்ட் மணி யார் அனுபவிச்சாங்க? சசிகலா அண்ட் ஃபேமிலி அண்ட் நட்ராஜன். இந்த அம்மா தாரியனா அவர் சூத்திரதாரன். ஓகே, அதனால இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வந்துட்டு அண்டர் மர்டர் வந்து இந்த கோர்ட் நீதி நியாயத்தை வழங்கணும் கண்டிப்பாக. பொறுத்ததுக்கு காரணம்ட்டு ஒன்றும் இல்லை தம்பி. ஆக்சுவலி வந்துட்டு நான் வந்து ஒரு சில காரணத்தால் நான் ஊரில் இல்லை. அதனால நான் வந்துட்டு இங்கே 8ஆம் தேதி தான் வந்தேன் மெட்ராஸ்க்கு. 8ஆம் தேதி வந்த உடனே நான் வந்துட்டு சந்திக்க போனோம் 9th டிசம்பர். அப்போ வந்து அவர் வந்து வார்த்தைக்கு வார்த்தைக்கு கீதமாக கட்சியை உடைச்சிடாரு. நான் சொன்னேன் கட்சியை உடைக்கிறதுக்கோ இது இல்லை சார், நான் வந்து கேட்குற ஒரே ஒரு நியாயம் வந்து ஒரு கட்சிக்காரனாவது அம்மா வந்து சாவில் மர்மம் இருக்குதுன்னு ஒருத்தராவது கேள்வி கேட்டிங்களா? 2வது ஒருத்தராவது அழுதிங்களா? நீங்கள்லாம் அங்கே உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தீங்க. இதை விட ஒரு கேவலமான அரசியல் அசிங்கம் வந்துட்டு அம்மா இருந்த மட்டும் எல்லாரும் காலில் விழுந்தீங்க, இதை பண்ணீங்க, அம்மாவுக்காக உயிரை கொடுப்பேன்னு சொன்னீங்க. பட் வந்து நீங்கள்லாம் பதவியில் என்ஜாய் பண்ணீங்க. ஓகே, ஆனால் நான் வந்து சும்மா பார்த்துட்ருக்க மாட்டோம். அப்போ அவர் நினச்சாரு, நான் சொன்னேன் தீபா வந்து அப்போ முதல் நாள் தீபா என்ன சொன்னான்னா நான் வந்து கேஸ் போட மாட்டேன் ஆன்ட்டின்னு சொல்லி சொன்னேன். அப்போ நான் சொன்னேன் தீபா நீ கேஸ் போடாட்டி நான் கண்டிப்பாக கேட்பேன், நான் உன்னாட்டெல்லாம் குவைட்டாக இருக்க மாட்டேன். ஏன்னா டெஃபினட்டாக வந்து ஜெயலலிதா அவங்க வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது வந்து 100க்கு 100 உண்மை. ஓகே, அது வந்து கண்டிப்பாக எங்கேயோ தப்பு பண்ணாமல் ஒரு எவிடன்ஸ் விடுவான். எல்லாம் தப்பு பண்ணும்போது ஏதோ ஒரு எவிடன்ஸ் விட்டுட்டு தான் போகும். இல்லாட்டி கடவுள் அந்த எவிடன்ஸை கொண்டு வருவார். நம்மெல்லாம் நினைக்கிறோம் கடவுள் ஒருத்தருக்கா, அந்த கடவுள் இருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த எவிடன்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் வரும். ஓகே, அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார் இல்லை கீதா 10 நாளுக்கு கம்னு இருங்க, வந்து சசிகலா அம்மா வந்து பதவியெல்லாம் கேட்கல, நாங்கள்லாம் தான் சின்னம்மாவை சசிகலாங்கிற சொல்ல சின்னம்மாவை நாங்கள் தான் பதவி நாங்கள் தான் சொல்ல அவங்க வந்து ஏற்றுக்கிறதா இல்லை. நான் சொன்னேன் சார் இதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க சார். சத்யராஜ் படம் ஒன்று இருந்துச்சு மணிவண்ணன்னு, சத்யராஜ் சொல்லுவார் டே நீதான்டா எல்லாத்தையும் பின்னாலேருந்து ஊசிப்பேத்துக்கு நாங்களும் அரசியலில் இருந்தவங்க தான், அடுத்தவனை கிளப்பி விட்டுட்டு நாங்கள் உட்காந்து பார்த்துட்ருப்போம். அதில் இந்த கதை நீங்கள் வந்து வேணா தெரியாத முட்டா மாதங்கிட்ட சொன்னீங்கன்னு அவங்க கேட்பாங்க, நான் இதெல்லாம் கேட்டுட்ருக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னேன். அப்புறமேல் மறுபடியும் சொன்னார் கட்சியை உடச்சிடாதீங்க. அப்போ நான் சொன்னேன் ஏன் சார் நீங்கள் கட்சியில் இருக்கணும், நீங்கள் ஆட்சியில் இருக்கணும், உங்கள் கட்சி ஆட்சியில் இருக்கணும், இந்த கட்சிக்கு உயிர் கொடுத்தவங்களாம் நாங்கள் ரோட்டில் நின்று பார்த்துட்ருக்கணும். கட்சி தொண்டன் தான்டா, இந்த கட்சிக்கே எந்த ஒரு கட்சிக்கும் தொண்டன் தான் உயிர். அந்த தொண்டன் பாவம் அழுதுட்டுன்னா வந்து அப்படியே அங்கே ரோட்டில் நிற்க வச்சு பார்த்தீங்க. பட் இவங்கெல்லாம் யார் தொண்டனா? இந்த கூட்டம் பக்கத்தில் நின்றுட்டு இருந்துச்சு. அதை விடுங்க சார், எவ்வளோ தான் இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் சண்டை இருந்தாலும் அவங்க அண்ணன் பொண்ணு, அந்த பொண்ணு அங்கே வந்துச்சு அப்படியே ஒரு கேவலமாக ஒரு பொம்பளை பிள்ளைய இருந்து தள்ளுறது. அப்போ எங்கே சார் நீதி நியாயம்? உங்களுக்கும் பொம்பளை பிள்ளை இருக்குது, எனக்கும் பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. பொம்பளை பிள்ளை இல்லாட்டியும் ஒரு அம்மான் இருப்பாங்க நம்மளுக்கு, இல்லை ஒரு பாட்டின்னு ஒன்று இருப்பாங்க. அதில் எல்லாத்துக்கும் வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை கண்டிப்பாக இருக்கும். அதாவது அம்மாவாக இருக்கும், இல்லாட்டி ஒரு பாட்டியாக இருக்கும். தங்கச்சி இருக்குதோ பொண்ணு இருக்குது அது 2வது விஷயம் சொல்லி சொன்னேன்னா அவருக்கு மூஞ்சி இல்லை. வேற யாராச்சும் கூப்பிட்டாங்க? வேற ஏதாவது முக்கிய இல்லை நான் தான் கூப்பிட்டேன் சார். நான் தான் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி இந்த பிள்ளைக்கு வந்து என்ன பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி நான் தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லிட்டார், என்கிட்ட கேட்டார் நீங்கள் வந்து நட்ராஜன் சாரை சந்திச்சிங்களான்னு கேட்டார். அப்போ நான் கேட்டேன் யார் அவன் நட்ராஜன்? அவன் யார் எனக்கு? நான் எதுக்கு அவனை போய் சந்திக்கணும்? உங்களுக்கு என்ன நட்ராஜன் பெரிய ஆளாக இருக்கும்? எனக்கு வந்து நட்ராஜன் வந்து அவனுக்கு வீடே எங்கள் அண்ணன் தான் கட்டி கொடுத்தாரு. புரியுதா? ஆகியால் எனக்கு வந்து நட்ராஜன் ஒன்றும் இது இல்லை. நீங்களாம் பதவியை அனுபவிச்சிங்க, நான் எதுவும் அனுபவிக்கல. நான் பதவிக்காக வரல. இப்போ நான் வந்து அம்மாவுக்கு சண்டை போடுறேன்னா அம்மா வந்து நாளைக்கு எடுத்துகிட்டு வந்து கீதா எனக்காக சண்டை போட்டால் ஆகியால் அவளுக்கு பதவி போடு இது போடு இல்லை, நான் அதுக்காக வரல. ஒரு நியாயத்தை தட்டி கேட்குறோம்.
அந்த அம்மாவுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. அந்த பிள்ளைங்கள வேணால் நீங்கள் மிரட்டலாம். அவங்க பாவம் பயத்தில் கூட அவங்க வந்துட்டு ஒடுங்கி கிடக்கலாம் பாவம். ஏன்னா அது ரெண்டும் சின்ன பிள்ளைங்க தான். தீபக்கும் தீபா ரெண்டும் என் பிள்ளைங்க மாதிரி தான். அதில் நான் வந்து அவங்கள இந்த இதுக்கு இழுக்கலை. பட் நான் வந்து ஒரு மியூட் ஸ்பெக்டேட்டராக பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் தான் அரசியல். நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் அரசியல், இல்லை ஃபிலிம் அரசியல் ரெண்டும். ஸோ அதில் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் நான் திருப்பி வெளியே வரும்போது கட்சியை உடச்சிடாதீங்க கீதம்மான்னு சொன்னார். நாங்கள் தக்க இது கொடுப்பாங்க சார் பதில். அதுக்கு மக்கள் ஒன்றும் அவளுக்கு ஓட் போட்டுற மாட்டாங்க. நீ எவ்வளோ காசு கொடுத்து மக்களை விலைக்கு பார்த்துடலாம். நாங்களும் பார்ப்போம். அதுக்குள்ளே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்துடுங்க சார். நான் எதிர்பார்க்குறேங்க சார். நீதி நியாயம் கடவுள்னு ஒன்று இருந்தால் அதுக்குள்ளே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வரும். இவங்களை எல்லாத்தையும் அந்த பெங்களூர் பரப்பனப்பா ஜெயிலில் தூக்கி போடணும். அப்போது எனக்கு பிஜேபியில் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, கீதா நீ எதுக்கு எல்லாத்தோடையும் சண்டை போட்டுக்கிற, எங்கள் கட்சியில் எல்லாத்தையும் விலை வாங்கிடுச்சு சசிகலான்னு இந்த வார்த்தையை சொன்னார். எங்கள் கட்சியில் இருக்க எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடுச்சு, விலைக்கு வாங்கிடுச்சுன்னு என்ன சொல்கிற, நீ எதுக்கு வேஸ்ட் பண்ணிடுற உன்னோட எனர்ஜி, சண்டை போட்டுக்கிட்டு என்ன வேஸ்ட் பண்ணுற, பொழைக்கிறத பாருன்னு சொன்னார். என் நம்பர் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி என்னை பார்த்து பயமோ எனக்கு தெரியாது. ஏன்னா கீதாவும் சும்மா என்னை நிறைய பேர் பெண் புலின்னு சொல்லுவாங்க. நானும் வந்து என்னை மிரட்டினாங்கன்னா நானும் சும்மா இருக்க மாட்டேன். என்னை தொட்டாங்கன்னா எனக்கு வந்து மேலிடத்தில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இதை வாட்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லாட்டி சுப்ரீம் கோர்ட்டோ இல்லாட்டி வேறு இன்டர்நேஷ்னல் ஃபோர்ஸஸோ அது தெரியாது. ஆனால் கண்டிப்பாக என்னை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்னை தொட்டாங்கன்னா அதுக்கு ரியாக்ஷன் வரும்.